தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. தில்லை தமிழ்ச்சங்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான விழாவிலே தலைமையேற்று இந்த விழாவினை தொடக்கி வைத்திருக்கக்கூடிய தில்லை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களே, இந்த கருத்தரங்கத்தினை அருமையாகவும் திறமையாகவும் பொறுமையாகவும் நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நெறியாளர் எனது அருமை தலைமை ஆசிரியர், என்னை ஆன்மீகம் பேச வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எனது ஆசான் ஐயா அவர்களே, ஆங்கில இலக்கியம் படித்து ஆங்கிலத்திலே ஆராய்ச்சி செய்த என்னை இரண்டாவது முறையாக தில்லை தமிழ்ச்சங்கம் அழைத்து தமிழ் இலக்கியம் பேச வைத்திருக்கிறது என்றால் உண்மையிலேயே மீண்டும் மீண்டும் தில்லை தமிழ்ச்சங்கத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிதலை தெரிவித்துக் கொண்டு, நமது நெறியாளர் அவர்கள் எப்பொழுதும் என்னை அழைத்து தலைப்பினை அளிப்பார், அவரே ஒரு புத்தகம் கொடுப்பார், அவரே அதற்கு விளக்கமும் கொடுப்பார். இதை நீ அங்கே வந்து பேசினா போதும் பார். இதுதான் 15 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. அதனால் இந்த முறை பாலையில் பூத்த பைந்தமிழ் என்ற ஒரு தலைப்பினை எனக்கு அளித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல பணியினை எனக்கு அளித்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியினை கூறி, பாலைத்திணையிலே ஒரு அற்புதமான பாடல், வினையே ஆடவருக்கு உயிர், வாணுதல் மனையுறை மகளிருக்கு ஆடவரே உயிர், நமக்குரைத்தோமே தாமே அழ தோழி அழங்குவர் செலவே அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு பாடல். இது பாலையில் பைந்தமிழ் பூத்ததோ இல்லையோ, இந்த பாடல் இந்த காலத்திற்கு தேவையான ஒரு பாடலாக நான் கருதினேன். வினையே ஆடவருக்கு உயிர், நம்ம சாதாரண தமிழில் சொல்லுவோம், உத்தியோகம் புருஷ லட்சணம், அவ்வளோதான். அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஆடவர் என்றாலே அவர் ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும். அது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுவதாக இருக்கலாம், அல்லது வெளியூருக்கு செல்வதாக இருக்கலாம், அல்லது உள்ளூரிலே வேலை செய்வதாக இருக்கலாம். ஆடவர் என்றால் அவர் தொழில் புரிய வேண்டும், அவர் பணிக்கு செல்ல வேண்டும். அந்த பணியின் காரணமாக வரக்கூடிய அந்த பொருளினை ஈட்டி குடும்பத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து அந்த குடும்பத்தினரையும் அவர் சார்ந்த சமுதாயத்தையும் அவர் சார்ந்த அந்த ஊரினையும் அவர் சார்ந்த அந்த பகுதியினையும் மேம்படுத்துவது ஆடவனுடைய அவர்தான் உயிர். ஆனால் அடுத்த வரியில் என்ன சொல்றாங்கன்னா, மகளிருக்கு ஆடவர் உயிர். இது ரெண்டும் கொஞ்சம் முரண்படுற மாதிரியே இருக்கு எனக்கு. வினையே ஆடவருக்கு உயிர் அப்படின்றாங்க. ஆடவர் என்றால் வெளியில போகணும், பொருள் தேடணும். இரண்டாவது வரியில சொல்றாங்க, மகளிருக்கு வாணுதல் மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிர் அப்படின்றாங்க. அப்ப மகளிருக்கு ஆடவர் தான் உயிர் அப்படின்னா, அப்ப அந்த மகளிரை பிரிந்து வெளியே சென்றால் தான் இவன் பணி நிமித்தமாக செல்ல முடியும், பொருளீட்ட முடியும். பொருளீட்டுறது தான் இவனுக்கு உயிர். ஆனா அங்க வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிக்கு இவன் தான் உயிர் என்றால், அப்படிப்பட்ட உயிராக இருக்கக்கூடிய அந்த மனைவியை பிரிந்து வெறும் உடலாக வெளியிலே சென்று பொருளீட்டக்கூடியவனாக ஆடவன் இருந்திருக்கிறான் என்பதை தான் இங்கு அழகாக விளக்குகிறார். இன்றைக்கும் நிறைய இளைஞர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். தனது குடும்பம் வறுமையில் இருக்கும், தனது குடும்ப வறுமையை போக்க வேண்டுமே என்ற ஒரே காரணத்திற்காக இராணுவத்திலே சேர்ந்து தனது இளம் மனைவியை 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் பிரிந்து 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் இராணுவத்திலே பணிபுரிந்து விட்டு இளமை முடிந்த பிறகு 45 வயது முடிந்த பிறகு இல்லம் திரும்பக்கூடிய இளைஞர்கள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் எல்லாம் உண்மையிலேயே நமது சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவிக்க வேண்டும். ஏன்னா எல்லையிலே அவர்கள் தனது இல்லத்தை இழந்து தனது இளமையை இழந்து அங்கு நின்று கொண்டு அவர்கள் பொருளீட்டக்கூடிய காரணத்தினால்தான் நாம் எல்லைக்கு உள்ளே இருக்கக்கூடிய நாம் எல்லாம் இன்று அமைதியாக உள்ளே இருக்கிறோம். இன்னைக்கு அவங்க போய் எல்லையில் இல்லை அப்படின்னா நம்மளால தூங்க முடியுமான்னு சந்தேகம். அப்போ அது அந்த காலத்திலே சங்க இலக்கியத்திலே அழகாக சொல்றாங்க. அந்த தலைவன் சொல்றான், நான் இது மாதிரி போக போறேன், வெளியில பொருளீட்டணும். அந்த காலத்தில் பொருளீட்டணும் அப்படின்றது கூட ரொம்ப அழகாக விளக்கம் கொடுக்குறாங்க. ஏன் ஆடவன் இல்லத்தை பிரிந்து வெளியிலே சென்று பொருளீட்ட வேண்டும் என்றால், அவன் வறுமையை போக்கிக் கொள்வதற்காக அல்ல. அவன் வறுமையை போக்கிக் கொள்வதற்காக என்றால் உள்ளூரிலேயே ஏதாவது ஒரு பிழைப்பை நடத்தி தனது வறுமையை போக்கிக் கொள்ளலாம். அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற ஒரு கூற்று இருக்கின்றங்க. வெளியூருக்கு சென்று வெளிநாட்டிற்கு சென்று அவன் ஏன் அதிக பொருளை ஈட்ட வேண்டும் என்று நினைக்கிறான் என்றால், அதிக பொருளை ஈட்டி கொணர்ந்து நமது பகுதியில் இருக்கக்கூடிய வறியோருக்கு கொடுப்பதே நமக்கு அழகு என்று அந்த சான்றோர்கள் நினைக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளீட்டக்கூடிய இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கும் பொருளீட்டுறது இல்லை. அப்படியே பொருள் ஈட்டி கொண்டு வந்தாலும் கூட அவன் குடும்பத்தை தவிர வேற யாருக்கும் அவன் கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு குடும்பம் அப்படின்னாலே எதை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு குடும்பம் அப்படின்றதே, ஒரு காலத்தில் குடும்பம்னா தாத்தா பாட்டி மாமா மாமி அத்தை சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியமா இப்படிலாம் இருந்தது. அந்த பசங்க குடும்பத்தோட எனக்குலாம் இன்னும் ஞாபகம் இருக்குது. என்னுடைய இளம் வயதில் நான் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கிறப்ப எங்கள் வீட்டில் சாதாரணமாக மதியான சாப்பாடே ஒரு விருந்து சாப்பாடு மாதிரி தான் நடக்கும். ஏன்னா நாங்கள் பிள்ளைகளே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 12 பேர் இருப்போம். அத்தை சித்தப்பா பெரியப்பா எல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் 18 பேர் எங்கள் வீட்டில் இருப்போம்.
எங்கள் பாட்டி எங்கேருந்து நின்று சொல்லுவாங்க, முதல்ல குழந்தைங்களாம் உட்காந்து சாப்பிடு, அதுக்கப்புறம் ஆண்கள்லாம் உட்காந்து சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் கடைசியாக பெண்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்படி தான் சாதாரணமாகவே வீட்டில் சாப்பிட்ருக்குறோம். ஆனால் இன்னைக்கு குடும்பம்ன்றது எப்படி ஆகிடுது, கணவன் மனைவி ஒரே ஒரு குழந்தை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு தவறி போய் வேற யாராவது விருந்தாடி வீட்டிலேருந்து தம்பி மகனோ தங்கை மகளோ இவங்கெல்லாமே இன்னைக்கு விருந்தாளிகளாக மாறிவிட்டார்கள். அவங்க வந்திருந்தா கூட அவங்களுக்கு தெரியாமல் ஒரு உணவுப் பொருளை வாங்கிட்டு வந்து தன்னுடைய குழந்தைகிட்ட கொடுத்து அவனுக்கு தெரியாமல் நீ அந்த பக்கம் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து உட்காந்துக்க அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்மார்கள் இன்றைக்கு பெருகி விட்டார்கள். ஆனால் நாளைக்கு பொருளீட்டுவதே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வறியவர்களை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக பொருளீட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களிடத்தில் இருந்திருக்குது. வாரியார் சுவாமிகள் அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதையை இன்னைக்கு ஐயா அவர்கள் தான் எனக்கு நினைவுபடுத்தினாங்க. ஒரு பெரிய செல்வந்தர் ஒருத்தர், அவர் நிறைய அவர்கிட்ட செல்வம் இருந்தது. அதனால் அந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் அழைத்து அப்பப்போ சாப்பாடு போடுவார். தினமும் சாப்பாடு, அன்னதானம். அன்னதானம்னா சாதாரண அன்னதானம்லாம் இல்லை, வடை பாயசம் அப்பளம் பொரியல் கூட்டு எல்லாம் வச்சு நல்ல ஒரு விருந்து மாதிரி வைப்பாராம். அவங்க கூட இவரும் போய் உட்காந்து சாப்பிடுவார். அப்படி அவங்க கூட இவரும் போய் உட்காந்து சாப்பிட்றப்ப பழைய சோறு சாப்பிட்றேன் பழைய சோறு சாப்பிட்றேன் பழைய சோறு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிடுவாராம். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இவன் என்ன பைத்தியக்காரனா, இவன் அற்புதமான ஒரு அறுசுவை விருந்தை வச்சிருக்கிறாரு, எல்லாரையும் ஊரையே கூப்பிட்டு விருந்து வைக்கிறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிட சொல்றாரு, அவரும் உட்காந்து சாப்பிட்றாரு, எவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம். ஆனால் சாப்பிட்றப்ப பழைய சோறு சாப்பிட்றேன்னு சொல்லிகிட்டே சாப்பிட்றாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனால் இது தொடர்ந்து இருக்கு ரொம்ப நாளாக. அவர்கிட்ட போய் கேட்க முடியல, அவர் மிகப்பெரிய செல்வந்தர் பண்ணையார், அவர்கிட்ட கேட்க முடியல. இருந்தாலும் ஒரு மாத காலத்துக்கு அப்புறம் ஒருத்தர் கேட்டே விடணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு எல்லாரும் வெளில போனதுக்கப்புறம் அவர்கிட்ட தனியாக போயிட்டு, ஐயா ஒரு சந்தேகம், எங்களுக்கெல்லாம் அறுசுவை விருந்து வைக்கிறீங்க, ஆனால் பழைய சோறு சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்களே, இது ஏன் அப்படின்னு கேட்டப்போ அந்த செல்வந்தர் அழகாக சொன்னாராமா, இது பழைய சோறு தான், இது என் தாத்தா சம்பாதித்து வைத்த சோறு, இது என் தாத்தா சம்பாதித்து வைத்த சோறு, நான் சம்பாதிக்கல, என் தாத்தா சம்பாரித்து வச்சுட்டு போனதை எங்கள் அப்பா கொஞ்சம் சாப்பிட்டாங்க, அவங்க மீதி வச்சதை இப்போ நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் உங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன், அது பழைய சோறு தானே அப்படின்னாராம். அப்போ இன்னைக்கு எத்தனை பேர் பழைய சோறு சாப்பிட்டுட்டு இருக்கிற இளைஞர்கள் இருக்கிறாங்கன்றது அவங்கவுங்க குடும்பத்தில் எண்ணி பார்த்தா தெரியும் இல்லை. இன்னைக்கு சுட சுட சோறு சாப்பிட்டா கூட பழைய சோறு சாப்பிடக்கூடிய இளைஞர்கள் இன்று நிறைய பேர் வந்து விட்டார்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இருந்தவர்கள் வறியவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக நிறைய பொருளை ஈட்டி நிறைய பொருளை தனது குடும்பத்தில் வைத்தார்கள், எல்லாருக்கும் செய்யணுன்றதுக்காக. இன்றைய தலைமுறை நம்மள்கிட்ட தான் இவ்வளோ செல்வம் இருக்கு, உட்காந்து ஜம்முன்னு சாப்பிடுவோம் அப்படின்னு தான் மட்டுமே பழைய சோறு சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த செல்வந்தராவது பரவாயில்ல, எல்லாருக்கும் பழைய சோறு கொடுத்தாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை தான் மட்டுமே பழைய சோறு சாப்பிட்டு கொண்டு தனது மகனுக்கும் அந்த பழைய சோற்றில் மீதியை கொஞ்சம் வைக்கலான்றான். ஸோ அப்படிப்பட்டதற்காக இந்த பொருள் தேடுறதுக்கு இவர் போகலை. நான் பொருள் தேட போகிறேன், நம்ம பகுதியில் நிறைய வரியவர்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் முன்னேற்றணும் அப்படின்னு லேசாக சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த தலைவிக்கு கொஞ்சம் வருத்தம் வந்துடுது. தலைவன் நம்மளை பிரிஞ்சு போக போகிறான்னு சொல்கிறானே, அவன் எப்படி வருத்தப்படுறான் அப்படின்றது இன்னொரு பாட்டில், குறுந்தொகை பாட்டில் சொல்கிறாங்க. உலைக்கல்லன்ன பாறை ஏறி கொடுவில் எயினர் பகழி மாய்க்கும். அந்த நல்ல வெயில்ல பாலை நிலம்னா நல்ல வெயில், பாலை நிலம்னா நல்ல வெயில்னு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் அதை விட வெயில் அதிகமாக இருக்குது. பாலைவனத்தில் கூட இப்போ இவ்வளோ வெயில் இருக்குமான்னு தெரியல. இப்போ நம்மலாம் வந்து நல்லா குளிரூட்டப்பட்ட அறையில் உட்காந்துருக்கிறதால கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் உட்காந்துருக்குறோம். இன்றைக்கி சாதாரண அறைகளில் உட்காந்து இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கம் நடத்த முடியுமான்னு எனக்கு சந்தேகம் தான். குளிரூட்டப்பட்ட அறை அப்படின்றதாலையும் தமிழ் பருக்கக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடிய காரணத்தாலும் இன்றைக்கி நம்மளாம் அழகாக உட்காந்துருக்குறோம். ஆனால் அப்போ தலைவி என்ன நினைக்கிறான்னா, பாலையில் பாறைகள்லாம் உலைக்கல்லென்ன நல்ல அப்படி கொதிக்கிற நெருப்பு மாதிரி அந்த பாறை கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அதில் அந்த பக்கம் போகிற பயணிகள்கிட்டெல்லாம் வந்து வழிபறி செய்யறதுக்காக அந்த வழிபறி செய்யக்கூடிய அந்த எயினர்கள், அந்த வழிபறி செய்யக்கூடியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அவருடைய அந்த கத்தியை அந்த பாறையில் தீட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நல்ல சூடான பாறையில் தீட்டினா கத்தி ஈஸியாக தீட்டிடலாம் அப்படின்னு தீட்டிக்கிட்டு இருப்பாங்க வழிபறி செய்யறதுக்காக. அந்த வழியில் நம்முடைய தலைவன் போகிறேன்னு சொல்கிறானே, இவர் எப்போ போய் பொருளிட்டு எப்போ திரும்பி வருவார், அது வரைக்கும் நம்ம எப்படி குடும்பத்தில் அவரை பிரிந்து எப்படி இருப்பது? ஏன்னா அவர் தான் உயிர், தலைவிக்கு உயிர் தலைவன் தான். தலைவனுக்கு உயிர் வேணா வினை செய்வதாக இருக்கலாம், பொருளீட்டுவதாக இருக்கலாம். பொருளீட்டுவது என்பது வறியவர்களை வாழ வைப்பதற்காக இருக்க வேண்டும் என்ற, நான் பொருளை ஈட்டினால் நான் செல்வந்தனாவேன், நான் செல்வந்தனானால் என்னை பல மேடைகளிலே மதிப்பார்கள், பல மனிதர்கள் என்னை புகழ்வார்கள், என்னை துதிப்பாடுவார்கள் என்பதற்காக என்று பொருளை ஈட்டினால் அது சிறுமை மனம் என்று சங்க இலக்கியங்கள் கூறுகிறது. அப்படிப்பட்ட சிறுமை மனம் படைத்தவர்களாக இல்லாமல் மனிதர்கள் நல்ல ஒரு செல்வந்தர்களாக இருப்பவர்கள் வல்லலாகவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த சங்க இலக்கியத்திலே உள்ள குறிப்பாக பாலைத்தனை பாலைத்தனை ஒரு இடத்துல சொல்றாங்க, பொருள் ஈட்டுறது எவ்வளவு வேணாலும் ஈட்டலாம், தப்பு கிடையாது. அந்த தலைவன் எப்படி நினைக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒட்டுமொத்த செல்வத்தையும் ஒரு மரக்கால் அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய நிலம் முழுவதையும், இந்த பூமி முழுவதும்
முழுவதையும் ஒரு மரக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டா 7 மரக்கால் அளவுக்கு நிதியை கொடுத்தால் கூட 7 மரக்கால் அளவுக்கு நிதியை கொடுத்தால் கூட என் மனைவியை பிரிந்து செல்லக்கூடிய வேதனையை விட இது ஒன்றும் எனக்கு இன்பத்தை கொடுக்காது என்று சொல்லக்கூடிய நிலையிலே தலைவர் இருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை கணவன் வந்து வீட்டுல இருந்தா சந்தோஷமா இருக்கான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்னாலே வெளியே தான் இருக்கும். வீட்டுக்குள்ள சங்க இலக்கியம் என்ன சொல்றாங்கன்னா கணவனும் மனைவியும் சேர்ந்து இருப்பதுதான் சந்தோஷம். இந்த பாடத்தினையில படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா தலைவர் பிரிஞ்சு போறப்ப கூட கலவு காலத்துல கற்பு காலத்துல கலவு காலத்துல எந்த தலைவன் தலைமை பற்றி பிரிஞ்சு போறதே கிடையாது. கலவு காலத்துல தலைவன் தலைமை முடியே இருப்பான். ஆனா கற்பு காலத்தில் தான் நம்ம மனிதர் இன்னொரு 1 வருஷம் வைத்து வந்தாலும் பாத்துக்கலாம், இன்னொரு 5 வருஷம் வைத்து வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு பொருளீட்டத்துக்கு வெளில போயிடும். அப்ப பொருளீட்டக்கூடிய நிலையில் கூட தனது உயிராக இருக்கக்கூடிய மனைவியை பிரிந்து போவது அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழல் அல்ல. எனவே பொருளீட்டுவது என்பது குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ்வதற்கும் வறியவர்களை வாழ வைப்பதற்கும் மட்டுமே தவிர பொருளை ஈட்டுவதால் இளமையை இழப்பதாலும் அல்லது குடும்பத்தை விட்டு செல்வதாலும் அழகாக சுகிசிவமாக அழகா ஒரு பேச்சு சொன்னார். பொருளை ஈட்டுவதற்காக நீங்கள் குடும்பத்துக்காக ஓடுவதாக சொல்கிறீர்கள், குடும்பத்துக்காக ஓடுவதாக சொல்கிறீர்கள். நீங்கள் சில சமயங்களில் குடும்பத்தை விட்டு ஓடுகிறீர்கள் என்பதை உணருங்கள். சில சமயங்களில் குடும்பங்களை விட்டு ஓடுகிறீர்கள் என்பதை உணருங்கள். அப்ப நம்ம பணம் ஈட்டுவது, பணம் சம்பாதிப்பது, பொருள் ஈட்டுவது குடும்பத்திற்காகவும் வறியவர்களுக்காகவும் என்பதை இந்த பாலைத்திணையில இருக்கக்கூடிய இந்த பாடல் சிறப்பாக சொல்கிறது. ஒரு ஆடவருக்கு உயிர் செய்யும் தொழில் என்றும் மகளிருக்கு உயிர் அந்த ஆடவன் தான் என்றும் இந்த பாலைத்திணை நமக்கு அற்புதமாக விளக்குகிறது. இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பினை, இந்த சங்க இலக்கியத்தை பேசக்கூடிய வாய்ப்பினை அளித்த தில்லை தமிழ்ச்சங்கத்திற்கும் நெறியாளர் அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி விடை.